சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அங்க சொல்றாரு. சொன்னதை பல இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் ஸ்திரீயின், அதாவது கன்னியின் வயிற்றில் ஒருவர் பிறப்பார், ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதை அப்படியே மத்தேயு முதல் அதிகாரத்தில் அங்கே நிறைவேறுகிறத பார்க்கிறோம். காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீண்டத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அங்கே மகிமை அதிகாரம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக இந்த பூமியிலே வந்தார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆகையினால எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறாருன்னு பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மோசையின் மூலமா அங்க அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல 430 வருஷம் இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறார் மோசையின் மூலமா? கடவுள் உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசமும் நலமும் விசாலமான தேசமும், அடுத்து சிங்காரமான தேசம்னுலாம் சொல்றாரு. ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியா உங்களை நல்லா வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசித்தார்கள், செங்கடலை திறந்து கூட்டிட்டு வந்தாரு. அந்த கானான் தேசத்துக்குள்ள போவங்களாட்டியும் பார்த்தீங்கன்னா வழியில எல்லா ஏழரையும் இழுத்துட்டாங்க. கடவுளை பரீட்சை பார்க்கிறது, அவரை சோதிக்கிறது, முறுமுறுக்கிறது. ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியுமா? அடுத்து இறைச்சி கொடுக்க முடியுமா? தண்ணி எங்க இருக்கு கொடுப்பாரு இவ்வளவு பேத்துக்கு? அப்படியெல்லாம் கேட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சார். விசுவாசித்த மோசே, அதே போல காலேப்பு, யோசுவா அவங்களுக்கும் செஞ்சாரு. முறுமுறுக்கிற மக்களுக்கும் அற்புதம் செஞ்சாரு. 40 வருஷமா அவங்க விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. கர்த்தர் போஷித்தார். அவருடைய வனாந்தரத்தில் வர்றப்ப கால் வீங்கல, செருப்பு தேயில, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவங்கள வழி நடத்தினது. அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் அப்படி பாதுகாத்து வழி நடத்தினாரு. சொன்ன வாக்கு தத்தம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுல அவர் கரெக்டா இருந்தாரு.